இதுல என்ன சொல்லப்படுறா சமூக வலைதளங்கள அதிகமா பகிரப்படுற கருத்து என்னன்னா முதல்வர் கரூர்ல பரப்புரை மேற்கொண்டார் முப்பெரும் விழா மேற்கொண்டார். அப்போது 5000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்க பாதுகாப்புல இருந்தாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் தெரிஞ்சு கூட போலீசார் மிக குறைவான அளவு காவல்துறை அளவுக்கு அதிகமா அங்க பாதுகாப்புக்கு கொடுத்துருக்காங்க. தன்னுடைய தொண்டரையும் தன்னுடைய ரசிகரையும் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒத்த ஆளு, நீ கேரவானுக்கு மேல நிக்கிற, எவ்வளவு ஹைட்ல நீங்க நிக்கிறீங்க, நீங்க அவ்வளவு ஹைட்ல நிக்கிற உனக்கு ஒத்த ஆளுக்கு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பவுன்சர் 4 பேரு, மத்திய அதிரடி உங்களுக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு, உங்களுக்கு போலீஸ்க்கு கீழே பாதுகாப்பு, மேல பாதுகாப்பு, உனக்கு புல்லட் ப்ரூஃபோட உனக்கு போலீஸ் நிக்கிறாங்க. உன்னை பார்க்க வர, உன் பேச்சை கேட்க வர, உன்னுடைய கொள்கையை உன்னுடைய கருத்தை கேட்க வர உன் தொண்டனை நீ என்ன பாதுகாத்த? நீ எதை வச்சு பாதுகாத்த? நீ உனக்கு போலீஸ் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல, உனக்கு வெளிநாட்டுல துபாயில இருந்து பவுன்சர் நீ வச்சிருக்கிறல்ல, எத்தனை பவுன்சர் கூட நிக்கிறாங்க. அப்ப உன் தொண்டனை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு ஏன் துப்பு இல்லைன்னு தான் நாங்க கேக்குறோம். அந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு கருத்து கிடையாதுங்க. அங்க உசுறு போய் இருங்க, செருப்ப வீசுவாங்க, கல்ல வீசுவாங்க, வெடி குண்டு கூட வீசுவாங்க. அரசியல் கட்சி தலைவர்னா எதையும் நம்ம தாங்கணும். அரசியல் கட்சி தலைவர்னா செருப்பை வீசுவான், மலத்தை வீசுவான், தக்காளியை வீசுவான், அழிவு பண்ண முடியும். எல்லாத்துக்கும் நீ தயாரா தான் வரணும். நீ உன்னை பாதுகாக்க தயாரா வரல. நீ உன் தொண்டனை பாதுகாத்தியா? உன் தொண்டனுக்கு நீ தண்ணீர் வழங்கினியா? நீ அங்க சும்மா ஒரு 5000 பேரோ 500 1000 பேர் வரல, 27,000 பேர் வந்திருக்கிறாங்க. குழந்தை, பெண்மணி, முதியோர், இளைஞர்கள் எல்லாருமே கரெக்டா நீ சூஸ் பண்ற. சனிக்கிழமை சூஸ் பண்ணிருக்கிற, கரெக்டா கிரௌட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க காலதாமதப்படுத்தி இருக்கிற. திட்டமிட்டு நீ தான் எல்லாமே பண்ணிருக்கிற. நீ யார் மேல பழி தூக்கி போடுற? நீ திட்டமிட்டு 11:30 மணிக்கு வர சொன்ன காவல்துறை 11:30 மணிக்கு பர்மிஷன் கேட்ட. நீ எதுக்காக 7:40க்கு வர? நீ 10 நிமிஷத்துல அங்க எல்லாம் படுகொலை ஆகுது, 10 நிமிஷத்துல அங்க சம்பவம் நடக்குது. அப்ப யாரு சொல்லி நீ நீ எதுக்காக நீ இவ்வளவு காலதாமதம்? அப்ப நீ கிரௌட கூட்டுற. ஆல்ரெடி அந்த சந்தை பகுதியில நிக்கிறதுக்கே இடம் இருக்காதான். ஆல்ரெடி அங்க பப்ளிக் கூட்டமே இருக்குமா. அப்ப நீ காலையில 11:30 மணிக்கு நீ வரன்னு சொன்ன உடனே பொதுமக்கள் 4 மாவட்ட மக்கள் அங்க கூஞ்சிருக்கிறாங்க. கரூர் மாவட்டம் மட்டும் கிடையாது, 4 மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்தமா அவங்க கூஞ்சிருக்கிறாங்க. நீ காலம் தாமதப்படுத்த கிரௌட் ஆயினே இருக்கிறாங்க. அப்ப யாரு மேல குற்றம்? யாரு இதுல கொலையாளி? நீதான் கொலைகாரன். மக்கள் இறந்தாங்க, கள்ளச்சாராயத்தை நேர்ல பாக்குறதுக்கு முடியல. ஆனா இப்போ இந்த சம்பவத்துக்கு நேர்ல போயிருக்காரு. இது நீங்க எப்படி நேர்மையான முறையில என்ன நீங்க அதாவது கொலைக்கு காரணமானவன் விடிய காலைல 2 மணிக்கு கரூர்ல இருந்து தனி விமானத்துல நீ குடு நீலங்கரை வீட்டுக்கு நீ பூந்துக்குன. நீ முதலமைச்சர், வயசானவரு முதலமைச்சர், இருங்க, முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில 60க்கும் மேற்பட்டவர்கள் முடிச்சிருந்தாங்க. சென்னை மெரினா நடந்த யார் சொல்லியிருந்தாங்க. அப்ப இதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும்? அது விபத்து இல்லைங்க, அது தன்னைத்தானே நம்ம அழிக்கக்கூடிய விஷ சாராயத்தை குடிச்சு செத்தவன நம்ம கால மறுநாள் கூட போய் பார்க்கலாம். அதுல பிரச்சனை கிடையாது. இது விபத்து போல நடந்த ஒரு கோர சம்பவம். நீ ஏன் வந்த? நான் என்ன பர்மிஷன்ல பேசக்கூடாதுங்க. நடிகர் விஜய் அவர்கள் கரூர்ல இருந்து எதுக்கு சென்னைக்கு வந்தீங்க? அரசியலமைப்பு சட்டப்படி பொதுக்கூட்டம் போடலாம், பொதுமேடை போடலாம், எல்லாமே போடலாம். ஆனா அது உண்டான நடைமுறைகள் வரிமுறைகள் காவல்துறையும் அரசாங்கமும் செஞ்சு கொடுக்கணும். இதுல நீங்க விஜய் மட்டும் எப்படி பயன் பண்ண முடியும்னு கேக்குறேன். விஜய் எங்க உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க? சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க? ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு அரசியல் கட்சி நடத்துதுன்னா, பொது நிகழ்ச்சியில அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதி நடந்தாலோ என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு யாரு? அந்த கட்சியோட தலைமை தான் பொறுப்பேற்றுக்கணும்னு உயர் நீதிமன்றம் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. அங்க நடந்த சம்பவத்துக்கு முழுக்க காரணம் தமிழக வெற்றி கழகமோ நடிகர் விஜயோ அந்த மாநில பொறுப்பாளர்கள் மட்டும்தான் தவிர வேற யாருமே காரணமே கிடையாது. திமுக சதி. அதாவதுங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கோர சம்பவத்தை கேட்டு அவரு வயசானவர். அவரு 9:30 மணிக்கு ஃபிளைட் பிடிச்சி வந்திருக்கலாம், 10 மணிக்கு வந்திருக்கலாம். அவரு நைட்டோட நைட்டா கிளம்பி கரூருக்கு அங்க துக்க நிகழ்வுல அந்த துக்கத்துல பங்கெடுத்துக்கிட்டு அவர் அவங்களுக்கு அந்த குடும்பத்தார்கிட்ட நலம் விசாரிச்சு அவங்களுடைய வருத்தத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கினாரு. நீ என்ன செஞ்ச? அதாவது உயர் ரக போதைப் பொருள், இந்த கொக்கைன் போன்ற போதைப் பொருள் பயன்படுத்துறவெல்லாம் அவனுக்குலாம் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பார்த்தோன்னா பயம் வந்துடும், அப்படியே நடுக்கமாயிடும். அப்படியே அவனுங்களாம் எப்படின்னு சொல்றது, அந்த பயத்துல அவர் என்ன செய்வ தெரியாது அவர் உடனே தனி ஃபிளைட்டை பிடிச்சி நீலாங்கரைக்கு வந்துட்டாரு. இல்லைன்னா நீ கரூர் எல்லாருமே சென்னையில இருக்கிற எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர்ல இருந்து
நிறைய கட்சி தலைவர்கள் எல்லாம் சென்னையில இருந்து ஃபிளைட்டை பிடிச்சி எல்லாம் கரூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ கரூர்ல இருந்து உன்னால மரணம் அடைஞ்சிருக்காங்க, உன்னால 40 பேர் செத்து இருக்காங்க, உன்னால 10 குழந்தை செத்து போயிருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் நீ. அங்க நீ படுகொலை செஞ்சுட்டு நேரா ஜாலியா நீ போதைய போட்டு நீ நேரா நீ நிலங்கரை வீட்டுல வந்து பூந்துனுக்குற. 38 மணி நேரம் ஆச்சு, 2 நாளா நீ வெளியே வரல.